பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். விடுதலை பயணம் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தை 14. ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாக இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும்படியாக நம்மை தேடி வந்திருக்கின்றார். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஆண்டவர் நம்மை தேடி வருவதை பழக்கமாக வைத்திருக்கின்றார். பழைய ஏற்பாட்டிலே தொடக்க நூலிலே ஆதாமும் ஏவாளும் தவறு செய்த பிறகு, ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய் என்று மாலை பொழுதிலே அவர்களை தேடி வந்த நம் ஆண்டவராகிய தந்தை இந்த நாளிலும் கூட உங்களையும் என்னையும் தேடி வருவதற்காக தன்னுடைய ஒரே பேரான மகனை அனுப்பி இருக்கின்றார். எனவே நாம் அவரை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். நாம் அவரை தேடி நாடி வரக்கூடிய வேளையிலே அவருடைய வல்லமையை உணர்ந்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யுத்தத்திலே போரிலே வெற்றி கொண்டவர். மாமிசமான போராக இருக்கலாம், ஆவிக்குரிய போராட்டமாக இருக்கலாம், உலகபூர்வமான போராட்டங்களாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்த ஒரே ஒரு மெய்யான தெய்வம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அநேக பேர் இந்த உலகத்திலே தன்னை கடவுள் என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய உடலை வெறுத்து அவர்கள் தியானம் செய்து ஆண்டவருடைய அருளை பெற்று கொண்டார்கள். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஒரே தந்தையிடம் இருந்து வந்தவராய் இருக்கின்றார். அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை வணங்குவதற்காக, அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தோடு இணைந்து இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என்பதை நாம் இந்த நாளிலே அறிந்து புரிந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை தேடி வர வேண்டும். அவருடைய சமூகத்தில் அமைதியாக இருந்து நமக்காக ஜெபிப்பதை போல மற்றவர்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். யார் யாரெல்லாம் வேதனையோடும் கஷ்டத்தோடும் இருக்கிறார்களோ அவர்களை நினைவு கூர்ந்து நாம் மன்றாடும் பொழுது ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிக்கின்றார். அதே போல் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ அவர்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துகின்றார். இந்த உலகம் ஒரு போர்க்களம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த உலகத்திலே லட்சக்கணக்கான போர்கள், யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. அதிலே கோடிக்கணக்கான பேர் யுத்த களத்திலே தங்களுடைய உயிரை கொடுத்து இருக்கிறார்கள். 20ஆம் நூற்றாண்டிலே முதல் உலக போர் ஆரம்பித்த பொழுது அநேக போர் வீரர்கள் மரித்தார்கள். ஆனால் 2ஆம் உலக போரின் போது லட்சக்கணக்கான மக்கள் மரித்து போனார்கள். இப்பொழுதும் 3வது உலக போருக்காக ஒரு தயாரிப்பு வேலை நடந்து கொண்டு இருக்கின்றது. அது கொள்ளை நோய்களை அனுப்பி மக்களை கொல்வதாக இருக்கலாம், அல்லது ஒவ்வொருவரும் தன்னுடைய அணு ஆயுதங்களை கொண்டு ஒவ்வொரு நாடு மற்றவர்கள் நாட்டுக்கு மேல் போர் எடுத்து கொண்டு போர் தொடுத்து அவர்கள் வெற்றி சிறக்க வேண்டும், நான் தான் முதன்மையானவன் என்பதை காட்டிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்திலே யுத்தங்களும் போர்களும் நடந்து கொண்டு இருக்கின்றன. அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய யுத்தங்களும் உண்டு, ஆவிக்குரிய போர்களும் உண்டு. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பிவிட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு எதிராக சாத்தான் வெகுண்டிலிருந்து எழுவான். அன்பார்ந்தவர்களே, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த யுத்தத்திற்காக, அந்த போருக்காக நம்மை தயாரிக்கின்றார். எப்படி தெரியுமா? அவருடைய வார்த்தையின்படி, அவரோடு உடனிருப்பதின்படி, அதே போல் அவரோடு நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக எவ்வளவோ யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் எல்லோரையும் ஆண்டவர் பாதுகாத்து கொண்டு இருக்கின்றார். இஸ்ரவேல் மக்களை பார்வோனின் பிடியிலிருந்து வெளியிலே கொண்டு வந்த நாள் முதல் இந்நாள் வரை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் அவர்களை பாதுகாக்க ஆண்டவர் தாமே யுத்தத்தை செய்து கொண்டு இருக்கின்றார். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பாமல் இருக்கலாம்,
தந்தை கடவுளை மட்டுமே அவர்கள் ஆராதித்துக் கொண்டு இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் அவர்களை ஒரு நாளும் கைவிடுவது இல்லை. அன்பார்ந்தவர்களே, கிதியோனுடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் நியாயாதிபதிகள் புத்தகத்திலே 6வது அதிகாரத்தில் இருந்து வாசித்து பாருங்கள். ஆண்டவர் கிதியோனை தேர்ந்தெடுக்கின்றார். எதற்காக? இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக போரிட்டு அவர்களுடைய இயற்கை வளங்களை அழித்து கொண்டு இருந்த மிதியானியர்களுக்கு எதிராக போரிடுவதற்காக. பாருங்கள், கிதியோனிடம் இருந்தது சிறிய படை, குறுகிய மக்கள். ஆனால் கடற்கரை மணலை போல இருந்த மிதியானியர்களை வெல்லும்படியாக ஆண்டவர் அவரோடு சேர்ந்து போரிட்டார். யோசாபாத்தினுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆய்ந்தறிந்து பாருங்கள். அவர் துதிக்கக்கூடியவராக இருந்தார், ஆண்டவரை ஆராதிக்கக்கூடியவர்களாக இருந்தார். ஆனால் அவருக்கு எதிராக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் எழும்பி வந்தார்கள், போர் செய்யும்படியாக வந்தார்கள். ஆண்டவர் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, அந்த யுத்த களத்திலே, அந்த போர் முனையிலே கல்மலையை பொழிய செய்து, வானத்திலிருந்து நட்சத்திரங்களை விழ செய்து அனைத்து எதிரிகளையும் அவர் கொன்று குவித்தார். அன்பார்ந்தவர்களே, நமக்கும் ஒரு எதிரி உண்டு. இந்த உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய முதன்மையான எதிரி நம்முடைய உடல். இரண்டாவது, அந்த உடலை பயன்படுத்தக்கூடிய சாத்தான். எனவே நம்மோடு அவன் யுத்தம் செய்யும்படியாக, சண்டையிடும்படியாக வருகின்றான். எபிரேயர் 6வது அதிகாரம் 12வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். நாம் இந்த உடலோடும் இரத்தத்தோடும் மட்டுமே போரிடுவது இல்லை, ஆனால் அதிகாரங்களோடும், ஆட்சி படைத்தவர்களோடும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்தகார சக்திகளோடும், வான் மண்டலத்தில் இருக்கக்கூடிய பொல்லாத ஆவிகளோடும் நாம் போர் செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அப்படி என்றால் ஒரு போர் வீரன் தன்னை எவ்வாறு தயாரித்துக் கொள்கின்றானோ, அவன் தன்னுடைய உடலை எவ்வாறு கட்டோடு வைத்துக் கொள்கிறானோ, அதே போல் நாமும் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை கட்டுப்பாட்டோடும் பலத்தோடும் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பயன்படக்கூடிய ஒரே ஒரு சக்தி நம்முடைய ஜெபம், நம்முடைய ஜெபமாலை, நம்முடைய நற்கருணை நாதர், புனிதர்களோடு இருக்கக்கூடிய உறவும், நாம் திருச்சபையோடு இணைந்து ஜெபிக்கும் பொழுது, அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து போரிடுகின்றார். நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதி ஆகமம் 36வது அதிகாரம் 12 தொடக்க நூலிலே இந்த அமலேக்கியர் யார் என்பதை சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவர்கள் ஏசாவின் சந்ததியில் இருந்து வந்தவர்கள். ஏசாவின் பேரனும் அமலேக்கு என்று பெயர் பெற்றவன். அந்த அமலேக்கியர்கள் தான் உலகபூர்வமான காரியங்களில் வாழ்ந்து தன்னுடைய உடலுக்கு மட்டுமே அவர்கள் ஒவ்வொரு நாளும் தேவையானவற்றை கொடுத்து கொண்டு இந்த உலகத்திலே கடவுளை அறிந்து கொள்ளாதபடி மாமிசமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அவர்கள்தான் இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக தொடர்ந்து போரிட்டு கொண்டு இருந்தவர்கள். ஆனால் இஸ்ரவேல் மக்களும் கடவுளை நாடினார்கள். தவறு செய்தாலும் சரி, கடவுளை விட்டு விலகி சென்றாலும் சரி, அவர்கள் கடவுளை நாடுவதில், தேடுவதில் உறுதி பூண்டு இருந்தார்கள். எனவேதான் ஆண்டவர் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களை ஆசீர்வதிக்க சித்தமானார். எனவே இந்த யுத்தங்களிலே, போர்களிலே 2 வகைகள் இருக்கின்றன. ஒன்று இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய யுத்தம், இன்னொன்று வான் மண்டலங்களில் நடக்கக்கூடிய யுத்தம். நீங்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெப வீரராக இருந்தார் நீங்கள் ஜெயம் கொண்டு இருப்பீர்கள், வெற்றி கொண்டு இருப்பீர்கள். அப்பொழுது இந்த உலகத்திலே சாத்தான் உங்களுக்கு எதிராக போரிடும் பொழுது அங்கு என்ன நடக்கின்றது? உங்களுடைய ஜெபம் உங்களை தாங்குகின்றது, இறை வார்த்தை உங்களை தாங்குகின்றது, வான தூதர்கள் உங்களை தாங்குகின்றார்கள். அதே போல் இந்த வான மண்டலத்தில் இருக்கக்கூடிய பொல்லாத ஆவிகளோடும் வானதூதர்கள் சண்டையிட்டு நம்மை அவர்கள் பலப்படுத்துகிறார்கள், பாதுகாத்துக் கொள்கிறார்கள். எனவே வாசித்து பாருங்கள். திருவெளிப்பாடு 12வது அதிகாரம் 7வது இறை வார்த்தையிலே, வானத்திலே அங்கே போர் உண்டு. அங்கு வான தூதராய் இருக்கக்கூடிய நம்முடைய மிக்கேல் ஆண்டவரும் அவரை சேர்ந்த தூதர்களும் அங்கு இருக்கக்கூடிய அந்த வலு சர்ப்பத்தின் அந்த பாம்போடும் அவர்கள் போரிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த பாம்பானது அதை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் செய்வார்கள். ஆனால் அவர்கள் வெற்றி கொள்வது இல்லை.
அன்பார்ந்தவர்களே, ஏனென்றால் ஆண்டவர் வல்லமையை மிக்கேல் ஆண்டவருக்கு அதிதூதருக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த நாளிலும் அதே போல் நீங்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்றால், உண்மையிலே ஜெப வீரர்களாக இருந்தீர்கள் என்றால், ஆண்டவர் உங்களுக்கு அந்த பலத்தை கொடுக்கின்றார். எனவே வெற்றி கொள்கிறவர் எவனோ என்கின்ற அந்த வெளிப்பாட்டை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திரு உடலினாலும் திரு இரத்தத்தினாலும் மட்டுமே நாம் சாத்தானை மேற்கொள்ள முடியும், சாத்தானை வெற்றி கொள்ள முடியும். இந்த நாளிலும் அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது நடுவில் இருக்கின்றார். உங்களையும் என்னையும் தேடி வந்து ஆசீர்வதிப்பதற்காக ராஜாதி ராஜாவாக சர்வ வல்லமை படைத்த தெய்வமாக நமது நடுவில் இருக்கின்றார். எனவே அவரை நாம் இந்த நாளிலே ஆராதித்து வணங்கிவிட்டு அவரை நோக்கி மன்றாடுவோம். அவருடைய பாதுகாப்புக்குள் நாம் கடந்து வருவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. புதிய மாதத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் உமது திரு சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்கின்ற உமது வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதித்து உமது மகனாக மகளாக உருவாக்கி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, விடுதலை பயணம் 13வது அதிகாரம் 21வது வார்த்தையில் வாசிக்கின்றோம். ஆண்டவர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேக தூணிலும் இரவில் ஒளிகாட்ட நெருப்பு தூணிலும் இருந்தார் என்றும். ஆம் தகப்பனே, இரவும் பகலும் எங்களை பாதுகாக்க நீர் எங்களோடு கூட வருகின்றீர். நெருப்பு தூணாக வருகின்றீர், எங்களை ஆசீர்வதிக்க வருகின்றீர், எங்களை பலப்படுத்த வருகின்றீர், எங்களோடு இணைந்து நீர் செயலாற்றுகின்றீர். அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த உடல் பூர்வமான போராட்டம் உண்டு, உலகபூர்வமான போராட்டம் உண்டு, எங்களுக்கு வானத்தில் இருக்கக்கூடிய பொல்லாத ஆவிகளோடு போராட்டம் உண்டு. உமது வார்த்தைகளை கொடுத்து ஜெபத்தை அதிகரிக்கக்கூடிய பலத்தையும் தருவீராக. நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே உம்மை நோக்கி இருக்கவும், உமது சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக மாறக்கூடியவர்களாக உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. பொல்லாத ஆவிகளோடு போராடும் பொழுது ஆண்டவரே, வல்லமையான மிக்கேல் ஆண்டவரை அனுப்பிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கின்றேன். இதோ அதிகாலையிலே உம்மை தேடி வந்து என் ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும், அவர் எனக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லி உம்மை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய கூக்குரலை கேட்பீராக. குடும்பத்தில் சமாதானத்தை கொடுப்பீராக. இஸ்ரவேல் மக்களோடு கூட இருந்ததை போல இந்த நாளும் எங்களோடும் கூட இருந்து நீர் வழிநடத்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும். இந்த உலகத்தை வெற்றி கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும். இந்த உடலை வெற்றி கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக மாற எங்களுக்கு பாக்கியத்தை கொடுப்பீராக. யார் யாரெல்லாம் ஆண்டவரே நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ, சோர்ந்து போய் இருக்கிறார்களோ, பலவீனத்தோடு இருக்கிறார்களோ, ஆண்டவரே இந்த உலகத்தில் நான் இனி எப்படி வாழப் போகிறேன் என்கின்ற ஒரு தாழ்மையான எண்ணத்தோடு இருக்கிறார்களோ, அவர்கள் அனைவரையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு எதிராய் போராடக்கூடிய அந்த சாத்தானுடைய வல்லமை முழுவதும் அழிக்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர். உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.